வணக்கம் திருப்பூர் கதிர் நேயர்களே, நான் உங்கள் விஜே எழிலரசி. உங்களை இந்த பெண் என்னும் பேராற்றல் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற சாதனை பெண்மணி யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம திருப்பூர்ல சிறப்பா செயல்பட்டு வரும் இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனத்தோட நிறுவனர் திருமதி இந்திரா சுந்தரம் அவர்கள். திருப்பூர்லயே சிறப்பா செயல்பட்டு வர ஒரு ட்ரஸ்ட்னா அது நம்மளுடைய இந்திரா சுந்தரம் ட்ரஸ்ட் தான். அதாவது நம்ம கை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அந்த கைகளால இன்னும் நம்ம சிலருக்கு கொடுக்கும் போது அதை விட அந்த கை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி இந்த சொசைட்டிக்கு ஒரு சமூக சேவைய ரொம்பவும் சீரும் சிறப்பா செஞ்சுட்டு இன்னைக்கு திருப்பூரே அண்ணார்ந்து பார்க்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிற நிறுவனம் எதுன்னு பார்த்தோம்னா நம்ம இந்திரா சுந்தரம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இவங்க செய்யாத சமூக சேவை கிடையாது. இவங்க பார்க்காத, அதாவது எப்படிப்பட்ட எளிய ஏழை மக்களுக்கும் இவங்க செய்யாத உதவிகள் கிடையாது. இவங்களுடைய சமூக பணி இன்னைக்கு நம்ம திருப்பூரை தாண்டியும் பல இடத்துல பல பேருக்கு உதவியா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ட்ரஸ்டின் நிறுவனர் திருமதி இந்திரா சுந்தரம் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த ட்ரஸ்ட்டை எப்படியெல்லாம் உருவாச்சு, இந்த ட்ரஸ்ட்டை பத்தி நிறைய இன்னும் பல விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க மேம். மேம், இப்ப என்னன்னா, நம்ம சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த சமூக பணி செய்யறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது எல்லாராலையும் செய்யவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இப்படி இவ்வளவு அழகா சீரும் சிறப்புமா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த சமூக பணிக்கு நீங்க முதல்ல வர்றதுக்கான காரணம் என்னங்க மேம்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது காரணம் எங்க அம்மா தான். நான் 6வது படிக்கும் போது நான் நேட்டிவ் திருச்சிங்க. எங்க அம்மா இந்த சர்வீஸ் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த படிக்கிற குழந்தைகளுக்கு இவங்களுக்கு எல்லாம் புக்ஸ் வாங்கி கொடுக்கறது, யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறது, இதை நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். எங்க அம்மா கிட்ட கேட்காம நான் பண்ண ஒரே தப்பு என்னன்னா, நான் 6வது படிக்கும்போது அப்ப எனக்கு அந்த விவரம் தெரியாது. ஸ்கூல்ல ஒரு பொண்ணு புக்ஸ் வேணும்னு கேட்டாங்க. அப்போ அந்த காலத்துல நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னால. அப்ப அந்த 10 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த 10 ரூபாய் எங்க அம்மாவோட பேக்ல அந்த வெறும் 10 ரூபா தான் இருந்தது. அது அவங்க கிட்ட சொல்லாம நான் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது எங்க அம்மா தங்கம் ஒரு 10 ரூபா இதுல வச்சிருந்தேன், நீ எடுத்தியா? நாங்க ஃபர்ஸ்ட் இல்ல அப்படின்ட்டேன். மறுபடியும் கேட்டாங்க. ஆமாமா, எடுத்து இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி கொடுத்தேன். நீ செஞ்சது ரொம்ப நல்ல காரியம். இது செய்யும் போது நீ இனிமேல் எதா இருந்தாலும் என்னை கேட்டு செய்யுமா, நானே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஸோ எங்க அம்மாவை பார்த்துதான் இந்த சின்ன வயசுல இருந்தே இதை நான் ஆரம்பிச்சேன், டிராவல் பண்ணேன். ஸ்கூல்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஹெல்பேஜ், இந்த மாதிரி ரெட் கிராஸ் இதுல எல்லாம் ஜாயின் பண்ணி ஸ்கூல்லயே வீடு வீடா போய் கலெக்ட் பண்ணுவேன். கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் கொடுத்து ஃபர்ஸ்ட் இது நான் வாங்குவேன். இந்த மாதிரி அந்த சின்ன வயசுல இருந்து அம்மா பார்த்து இதை நான் பழகினேன். எல்லாருக்குமே அம்மான்றது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பா இன்னும் எக்ஸ்ட்ரா இல்ல. கண்டிப்பா. எனக்கு எங்க அப்பா கிடையாது. 7 வயசுல அப்பா இறந்துட்டாரு. அதனால என்ன வளர்த்துனது எல்லாமே எங்க அம்மா தான். கிரேட் மேம். மேம், நம்ம இந்திரா சுந்தரம் ட்ரஸ்ட் மூலமா நம்ம எந்தெந்த மாதிரியான சேவைகளை செஞ்சுட்டு வரோம் மேம்? இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எனக்கு மேரேஜ் பண்ணி திருச்சியில இருந்து மேரேஜ் பண்ணி இங்க அப்புறம் குடும்ப இதுல செட்டில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அந்த அளவுக்கு நான் வெளியில வரல. அதுக்கப்புறம் குழந்தைங்க படிச்சு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் இப்ப மேரேஜ் பண்ணி எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. அவரும் எனக்கு 35 வயசுல அவர் இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்களை எல்லாம் நான் படிக்க வச்சு அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு பிசினஸ் செட்டில் பண்ணேன். அப்பவும் பாத்தீங்கன்னா 2015ல கடலூர்ல ஆலம்பாக்கம்ங்கிற கிராமம், அங்க புயல் அப்போ 2015ல வந்ததுங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஆலம்பாக்கம் கிராமத்துல நம்ம திருப்பூர்ல இருந்து 2 வேன்ல எல்லாமே நாங்க அவங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் கொண்டு போய், அங்க ஒரு 300 குடும்பம் இருந்தது. அந்த 300 குடும்பத்துக்கு திருப்பூர்ல இருந்து எல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு எல்லாமே நாங்க பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா கேரளால, மூணார்ல இந்த இது சீற்றம் வந்தப்போ அங்கேயும் நான் அப்பெல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த கொரோனா வந்தது இல்லைங்களா, 2019 கொரோனா வந்தப்போ அதுலதான் நான் வெளியில வந்ததே. அப்ப நான் கலெக்டர் ஆபீஸ்ல வெல்ஃபேர் ஆபீஸ் மூலமா அங்க நான் ஒரு இதுல மெம்பரா இருக்கேன். அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரோட்டோரமா இருக்கிற பெக்கர்ஸ் எல்லாம் 2 கவர்மெண்ட் ஸ்கூல்ல, பள்ளிமா ஸ்கூல்லயும் சிக்கனா காலேஜுக்கு பக்கத்துல இருக்கிற இதுலயும் 200 பெக்கர்ஸ் கூப்பிட்டு கொண்டு போய் அவங்கள வச்சு சேஃபா பாக்கணும்னு நானும் அவங்க கூடயே போய் பெக்கர்ஸ் தூக்கி அங்க கொண்டு போய் சேவ் பண்ணி எல்லாம் பண்ணோம். அப்ப நான் ரோட்டரியில இருந்தேன். அப்ப ரோட்டரி மூலமா அவங்களுக்கு அந்த பெக்கர்ஸ் எல்லாத்துக்குமே லஞ்ச் 3 நேரம் ப்ரொவைட் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு வேணுங்கிற அந்த பாய், தலகாணி இதெல்லாம் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நேரம் பகலே பார்க்க மாட்டேன். நைட் 11 மணிக்கு கூப்பிட்டாலும் ஓடுவேன். அதாவது டே அண்ட் நைட் ஃபுல்லா அதையும் பண்ணிட்டு இருந்தேன். காலையில 11 மணிக்கு 11:30க்கு பாத்தீங்கன்னா ஒரு 700 பேத்துக்கு சாப்பாடு கொடுத்தேன்.
ஓகே. அது போக அந்த வீட்டுல இருக்கிறவங்க, இந்த செருப்பு தைக்கும் தொழிலாளிகள், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த நேரத்துல வருமானம் இல்லாதனால அவங்களுக்கு அரிசி பருப்பு, மருந்து இதெல்லாமே அவங்க வீடு வீடா கொண்டு போய் நான் அதையும் கொடுத்துட்டு இருந்தேன். மார்னிங்ல இருந்து நைட்டு, அதாவது தூக்கம்ங்கிறது வந்து எனக்கு அந்த ஒரு 3 மணி நேரம் தான் இருக்கும். ஸோ அந்த சர்வீஸ் எல்லாம் நான் பண்ணிட்டு வந்ததை பார்த்துட்டு எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ட்ரஸ்ட் வந்து ஒண்ணு வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான், எங்க ஹஸ்பண்ட் பேர் சுந்தரம், என் பேர் இந்திராங்கிறதுனால நான் யோசனையே பண்ணாம இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனம் வச்சு அதை ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். தட்ஸ் கிரேட் மேம். எல்லாராலையும் இது முடியாது. அதாவது ஏதாவது ஒரு ஹெல்ப் தான் பண்ணுவாங்க சில பேரு, பட் நீங்க எல்லா விதமான ஹெல்ப்பும் எல்லாருக்கும் பண்ணிருக்கீங்க. இது சீரியஸ்லி கிரேட். இதுல இன்னொன்னு ஒண்ணு சொல்ல போனா, நாங்க யாருக்கிட்டையும் இன்னும் வந்து எந்த ஃபண்டும் வாங்குறதுல ஸ்பான்சர் கிடையாது. இது எல்லாமே எங்க சொந்த பணத்துலதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 1 ரூபா கூட நாங்க யாருக்கிட்டையுமே இது வரைக்கும் வாங்கினது இல்ல. எங்க இதுல வந்து மாச டார்கெட் வச்சு நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் அதுல வந்து இடையில ஏதாவது வந்து முக்கியமா நாங்க டார்கெட்டுக்கு மீறி போயிடுச்சுன்னா என்னோட ஜுவல்ல வித்து கூட நான் பண்ணியிருக்கேன். தட்ஸ் கிரேட் மேம். சான்ஸ் இல்லை மேம். அதனாலதான் உங்களை சாதனை பெண்மணின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருப்பூரே திரும்பி பாக்குது. சூப்பர் மேம். மேம், எல்லாருக்குமே வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வுன்னு ஒண்ணு இருக்குங்க மேம். எல்லார் மனசுல எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் இருந்தாலும் ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து நம்மள வந்து ரொம்பவும் பாதிச்சிருக்கும். அந்த மாதிரி நீங்க இப்ப செஞ்சுட்டு வர சமூக சேவையில உங்களுக்கு ரொம்பவும் பாதிச்ச, உங்க மனசுக்கு நெருக்கமான ஒரு இன்சிடென்ட்னா அது யார் மேம் சொல்லுவீங்க? ஒரு 3 வருஷம் இருக்குங்க. ஓகே மேம். எனக்கும் உடம்பு முடியாம நானும் ரொம்ப ஹாஸ்பிட்டல் இருந்து அப்பதான் நான் வீட்டுக்கு வந்து இருக்கேன். அப்ப எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது அனுப்பர்பாளையத்துல இருந்து. ஒரு குழந்தை, 5 வயசு குழந்தை, ஹார்ட்ல ஹோல் இருக்கு, இன்னொரு 4 டேஸ்ல வந்து அந்த குழந்தைக்கு ஆப்ரேட் பண்ணலைன்னா அந்த குழந்தை டெட் ஆயிடும் அப்படின்னு. சரின்ட்டு நான் நம்ம ராஜா இன்னொரு பேத்த கையை பிடிச்சிதான் என்னை கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா எந்த ஒரு நாங்க சர்வீஸ் பண்ணாலும் போன் வந்தா அது எந்த ஊரா இருந்தாலும் நாங்க நேர்ல போய் பார்த்து அது உண்மையா பொய்யான்னு ஆராய்ஞ்சுதான் நாங்க செய்வோம். சோ அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு நாங்க அனுப்பர்பாளையம் போனோம். போய் பார்த்து உள்ள நுழைஞ்சு அந்த குழந்தைய பார்த்ததுமே எனக்கு மனசு விட்டுருச்சு. அந்த குழந்தை அப்படித்தான் இருந்தாங்க, அவங்களுக்கு வசதியும் கிடையாது. உடனே எந்த டாக்டர்கிட்ட பாக்குறீங்கன்னா, குப்சாமி நாடு ஹாஸ்பிட்டல்ல தான் பாக்குறோம். சரி, அந்த டாக்டர் நம்பர் கொடுங்க அப்படின்ட்டு அங்க போயிட்டு அந்த டாக்டர் நம்பர் வாங்கிட்டு நான் ஃபோன் பண்ணேன். அந்த டாக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அந்த டாக்டருக்கு தெரியாது. ஃபோன் பண்ணி டாக்டர்கிட்ட இந்த மாதிரி நான் இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனத்துலேருந்து பேசுறேன், இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன். ஆமாங்க மேடம், அது 2.5 லட்சம் செலவாகும், நான் ஒரு 50,000 எப்படியாவது இது பண்ணிடலான் இருக்கேன், ஒரு 2 லட்சம். இந்த பொண்ணை இன்னைக்கு அட்மிட் பண்ண சொல்றேன், நீங்க நாளைக்கு காலையில ஆப்ரேஷன் பண்ணுங்க, ஆப்ரேஷன் பண்ணி கூப்பிடுங்க, நான் கொண்டு வந்து செக்கை கொடுத்துட்றேன். அவரும் ஓகேன்ட்டாரு. அவங்க போய் அட்மிட் ஆகுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் 7 o'clock ஃபோன் பண்ணி ஆப்ரேஷன் சக்சஸ், நீங்க வாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் 12 மணிக்கு மேல போய் நான் பார்த்துட்டு செக் கொடுத்துட்டு வரேன். அந்த குழந்தை வந்து இப்ப நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னால அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்காங்க. அதாவது அதுக்கு முன்னாலேயுமே நாங்க வந்து இந்த உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவோம். அப்ப அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைய எல்லாத்துக்கிட்டையும் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். இப்ப 2 மாசத்துக்கு முன்னால கூப்பிடும் போது அந்த குழந்தை நல்லா இருக்குன்னாங்க. சோ அது வந்து வாழ்க்கையில வந்து என்னால மறக்க முடியாத நிகழ்வு. நீங்க சொல்ல எங்களுக்கே வந்து ரொம்ப இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நாங்க வந்து இந்த ஊருன்னு இல்லைங்க, இப்ப கிருஷ்ணகிரி, சென்னை, ஈரோடு, சேலம், எந்த ஊர்ல கூப்பிட்டு கேட்டாலும் அந்த ஊருக்கு, திருவண்ணாமலை, எல்லா ஊர்லயும் கூப்பிட்டு கேட்பாங்க. அந்த ஊருக்கு நேரடியா தான் நாங்க போவோம். எப்படிங்க முடியுது உங்களால? இதுதான் எங்களுக்கு 24 மணி நேரம் எங்களோட சர்வீஸ் இதுதான். இப்ப இந்த டைம் யாராவது கூப்பிட்டு கேட்டாலும் நாங்க நைட்டா கிளம்பிடுவோம். சூப்பர் மேம். மேம், நீங்க இந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் இவ்வளோ ஒரு சமூக சேவையில வந்து சிறப்பா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். இதுக்காக உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல அவார்ட்ஸ் எல்லாம் எதுவும் வாங்கியிருக்கீங்களா மேம்? எந்தெந்த மாதிரியான அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க மேம்? நிறைய வாங்கியிருக்கேங்க. ரெயின் டிராப்ஸ்ன்னு சென்னையில நிறைய அவார்ட்ஸுங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 90 அவார்டு வாங்கியிருக்கேங்க. கலெக்டர் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா பீரியட்ல நான் செஞ்ச சர்வீஸ்க்கு அவர்கிட்டயே இவரு கிறிஸ்வராஜ் சார் இருக்கும்போது அவர்கிட்டயே 2 அவார்டு வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் கார்த்திகேயன் சார் இருந்தார் கலெக்டர், அவர்கிட்ட ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறேன். பாத்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர், செய்தித்துறை அமைச்சர், இந்த மாதிரி நிறைய அவார்டு வாங்கியிருக்கேங்க. சொல்ல முடியாத அளவுக்கு வாங்கியிருக்கேன். ஒரு 80-90 அவார்டு வாங்கியிருக்கேன். மேம், எல்லாருமே வந்து ஒரு குறிக்கோளோட தான் நம்ம எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் நம்ம செயல்பட்டு வருவோம். நீங்களும் வந்து ஒரு குறிக்கோளோட தான் பண்ணிட்டு இத்தனை வருஷமா இந்த ட்ரஸ்ட்டை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இந்திரா சுந்தரம்னா தெரியாத ஆளுங்களே கிடையாது, அந்த அளவுக்கு வந்து நீங்க ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த இந்திரா சுந்தரம் ட்ரஸ்ட்டை மென்மேலும் வளர்றதுக்கு நீங்க என்னென்ன திட்டங்கள் எல்லாம் இன் ஃபியூச்சர்ல வச்சிருக்கீங்க மேம்? பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நாங்க ஃப்ரீயா விட்டுருக்கோம். எப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து டிரைவரு,
பெட்ரோல் எல்லாமே எங்க செலவு தான். ஓகே மேம். இப்ப மெயினா பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண்கள், பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறவங்களுக்கு எல்லாம், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் பஸ் ஏறுறதுக்கு, ஆட்டோ பிடிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாம இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து நமக்கு போன் கால் பண்ணாங்கன்னா அவங்க இடத்துக்கே போய் நம்ம ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போய் அவங்கள ஆஸ்பத்திரியில விட்டு அகைன் மறுபடியும் வீட்டுல கொண்டு வந்து விடுற திட்டத்தை நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அது போக வந்து இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப முடியாதவங்கள ஹோம்ல சேர்த்தணும்னு எங்களை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி கூட்டிட்டு போறதுக்கு எங்களுக்கு இல்ல அப்படின்னு அவங்களுக்கும் அவங்க இடத்துக்கே போய் அவங்களை கூட்டிட்டு வந்து ஹோம்ல விடுறது, இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி இன்னொரு 3 வண்டி வாங்கி விடலான் இருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முதியோர் இல்லம், பிள்ளைகளால கைவிடப்பட்ட பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இல்லங்கள் இருக்குது. பட் அந்த மாதிரி ஒண்ணு வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த மாதிரி ஒரு இடம் வச்சு அதுல எங்க அம்மா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். எல்லாமே எங்க அம்மா எனக்கு இந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எல்லாமே எங்க அம்மா கொடுத்ததுதான். எனக்கு எங்க அம்மா கொடுத்ததை வச்சுதான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மாவோட சிலைய நினைவிடமா அதை வச்சு அந்த மாதிரி ஒரு இல்லம் வைக்கணுங்கிறது என்னோட ஆசை. அதே மாதிரி மருத்துவத்துக்கு மெடிக்கல் ஃப்ரீயா நம்ம வந்து ஒரு எல்லாருமே இத்தனை % கொடுக்குறாங்க, அதை விட கம்மியா கொடுத்து நம்ம ஒரு மெடிக்கல் ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற ஃபியூச்சர் பிளான்ல நிறைய இருக்கு. இது ஒண்ணு சொல்லணுங்க. இங்க இது மயிலாடுதுறையில பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து 57 வயசுங்க. 1.25 அடி தான் இருப்பாரு அவரு. அந்த பொண்ணுக்கு 47 வயசு. அவங்களும் கொஞ்சம் மாற்றுத்திறனாளி. அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி, அவங்களுக்கு மேரேஜ் என்னன்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஆதரவுக்கு தான் அந்த மேரேஜ். அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க மேரேஜ் பண்ணி நல்லா தான் இருக்காங்க. பட் இந்த பொண்ணுக்கு ஒரு ஆதரவு வேணும் அப்படின்னு. இவருக்கும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், ஆனா வசதி இல்ல அப்படின்னு நாங்க இங்க இருந்து மயிலாடுதுறை போனோங்க. போய் அவங்கள பார்த்தோம். பார்த்ததுமே அதெல்லாம் உண்மைதான் சொல்லிட்டு திருப்பி வந்து ஒரு 15 நாள்ல நாங்க எல்லாம் வாங்கிட்டு வரோம், ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி வைத்தீஸ்வரன் கோயில்ல அவங்களுக்கு வேணுங்கிற தாலி முதற்கொண்டு, பட்டுப்புடவை முதற்கொண்டு, அவங்க வந்து சமையல் வேணுங்கிற A to Z துணிமணிகள் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு பெட்டி கடையும் வச்சு கொடுத்தோம். அது போக பாத்தீங்கன்னா திருப்பூர்ல மரியா இல்லம், அந்த மரியா இல்லத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து அப்பா அம்மா கிடையாது, அங்கதான் சின்னதுல இருந்து வளர்ந்துருக்குது. அதுக்கு 27 வயசு, காது கேட்காது, வாய் பேசாது. அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளையும் திருப்பூர்ல அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சாங்க. அவங்க ஓரளவுக்கு வெல்த்துடு. ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சீதனமா கொடுக்கணும் போது தாய் வீட்டு சீதனமா நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு என்ன வேணுமோ தலையில சீப்புல இருந்து கால்ல செருப்பு வரைக்கும் வாங்கிட்டு, பித்தளை ஜாமா, எவர் சில்வர் ஜாமா, கட்லு, பீரோ, மெத்த, வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, மிக்சி, A to Z வாங்கிட்டு எங்க அம்மா எனக்கு தாய் வீட்டு சீதனமா போட்ட ஒரு தங்க ஆரம், அந்த ஆரத்தையும் அந்த பொண்ணுக்கு போட்டு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வச்சோம். அவங்க மம்மியே அவங்க அம்மாவே இருந்திருந்தாலும் அதுதான் எல்லாருமே டவுட் தான் மேம். அந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்கன்னா சீரியஸ்லி அக்செப்டிங் மேம். அது ஒண்ணு பண்ணணும். இப்ப ரீசெண்டா ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா இங்க விஜயமங்கலத்துக்கு பக்கத்துல திங்களூர், அங்க கணபதி நகர்னு இருக்குங்க. அங்க வந்து ஒரு அம்மாவும் பொண்ணும். அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ வயசு வந்து 40 வயசு. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 8 வயசுக்குரிய அந்த மெச்சூர்டு தான். அவங்க வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மாவுக்கு வந்து எதுவுமே கிடையாது, இடம் மட்டும் இருக்கு. பட் அது ஒரு குடிசைனாலுமே பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு அவங்க நனைஞ்சிட்டு தான் படுக்கணும், அந்த மாதிரி இருந்தது. அந்த அம்மாவுக்கும் உடம்பு முடியல. அது எங்ககிட்ட சொல்லங்காட்டி நாங்க அதையும் போய் பார்த்துட்டு இந்த மோடி திட்டத்துல பணம் வரும்னு சொல்லி அதை நாங்க அப்ளை பண்ணி அந்த மோடி திட்டத்துல வாங்கிட்டு மேற்கொண்டு ஒரு 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வீடு தான் கட்டி கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். பட் வீடை கட்டி கொடுத்தா அவங்களுக்கு மத்தது பாதுகாப்புக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி அவங்களுக்கு வேணுங்கிற ஜாமான் செட் எல்லாம் வாங்கி வச்சு துணிமணிகள் எல்லாம் வாங்கி கொடுத்து லைஃப் லாங் எங்களோட பராமரிப்புல தான் அவங்க இருக்காங்க. இன்கேஸ் எனக்கே ஏதாவது ஒண்ணு ஆனாலும் அவங்களுக்கு வேணும் இல்லைங்களா, ஒரு பேங்க்ல ஒரு அமௌண்ட் போட்டு அவங்களுக்கு போற மாதிரி வந்து நாங்க அதையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வார்த்தைகளே இல்லைங்க மேம், அந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க மேம். இன்னைக்கு வளர்ந்து வர ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மளும் நிறைய பண்ணணும். இப்ப உங்களை மாதிரி பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்குங்க மேம், நம்மளும் செய்யணும். ஆனா அது எப்படி செய்யணும், எதன் வழி செய்யணும்ன்ற ஐடியாஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லாம இருக்கு மேம். இதுக்கு உங்களுக்கு சஜஷன் சொல்லுங்க மேம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் செய்யறேன் அப்படின்னா முதல்ல எனக்கு படிப்பு இல்ல, நான் 10வது தான் படிச்சேன். அதுக்குள்ள என்ன 15 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. வர ஜெனரேஷன் எப்படின்னா வந்து நல்லா படிக்கணும், மெயினா வந்து கல்வி தேவை. ஆனா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சொத்து சேர்த்து வைக்கணும், பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு தான் சேர்த்து வச்சாங்க, படிப்பை பத்தி நினைக்கல. இல்லைன்னா என்னையும் படிக்க வச்சிருப்பாங்க. பட் இந்த ஜெனரேஷன் பார்க்கும்போது படிப்பு இருந்ததுன்னா
அதுக்கப்புறம் நம்ம சம்பாரிச்சுக்கலாம். Yes. அந்த சம்பாதனையை வச்சு நம்ம ஒரு 4 பேத்துக்கு கண்டிப்பா நம்ம செய்யலாம். செய்யலாம். சோ வேணுங்கிறது படிப்பு தாங்க. அதனால நான் வந்து படிப்புக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அதனால கல்வி வந்து கண்டிப்பா இப்ப வர ஜெனரேஷனுக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியம். ஓகே. அத முதல்ல அவங்க படிச்சு அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க சம்பாரிச்சு அவங்க அது மூலமா 4 பேத்துக்கு செய்யலாம். இப்ப என்ன மாதிரி செய்யணுங்கிறதும் கிடையாது. ஏன்னா எங்க அம்மா எனக்கு வச்சுட்டு போயிட்டாங்க, எனக்கு படிப்பு இல்லை, அதை வச்சு நான் வந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன். பட் இப்ப வர ஜெனரேஷன் ஒரு முடியாம ஏதாவது ரோட்ல இருக்காங்க, அவங்க 2 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா போதும், கண்டிப்பா ஒரு நோட் புக்ஸ் வாங்கி கொடுத்தா அந்த மாதிரியே அவங்க செஞ்சாலே போதும். அதுவே ஒரு பெரிய பெரிய புண்ணியம் தான். கண்டிப்பா. சின்ன சின்ன உதவிகள் தான் நம்ம சமூகத்துல வந்து பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நம்ம பெருசா போன உடனே செய்யணும்னு நெசசரி. நானுமே சின்ன சின்னதுதான் செஞ்சேன். அது மூலமா நம்ம இந்த மாதிரி செய்யணும். இப்ப எனக்கு எல்லா கடமைகளும் முடிஞ்சது. அதனால நான் வந்து என்னோட இதையே ஃபுல்லா இதுலயே நான் கொண்டு வந்துட்டேன். மேம் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, எல்லாருக்குமே ஸ்கூல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னன்னா எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த மோர் பந்தல்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நான் கேள்விப்பட்டேன் நம்ம இந்திரா மேடம் வந்து ஏதோ டிஃப்ரெண்டா வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க, தர்பூஸ் பழம் எல்லாம் கொடுத்து ஹெல்த்தியா வந்து எல்லாரையும் வச்சுக்கிறாங்க இந்த சம்மர்ல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். மேம் இது எந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? நீங்க சொன்னது உண்மைதான். பாத்தீங்கன்னா நீர்மோர் பந்தல் எல்லா பக்கமும் மோஸ்ட்லி அதான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நான் யோசனை பண்ணது, நீர்மோர் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்களே, சம்மருக்கு வந்து நம்ம வித்தியாசமா கொடுக்கணும் அப்படின்ட்டு தர்பூசணி ஒரு நாளைக்கு 500 கிலோங்க, டேங்க் வந்து 1500 லிட்டர் ஜூஸ் ஒரு நாளைக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி இந்த 4 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இன்னொரு 1 வாரத்துல அதையும் ஆரம்பிச்சிருவாங்க. அது மக்கள் என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண்கள், இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 வீலர்ல போகும்போது நிறுத்தி அவங்க வாங்கி சாப்பிடுறது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆசையா இருக்கும். ஏன்னா அந்த தண்ணியா குடிக்கிறதுக்கும் அதை வாங்கி அவங்க இந்த சம்மருக்கு கண்டிப்பா அது உங்களுக்கு உபயோகம் தானே. அதனால நாங்க வந்து எது செஞ்சாலும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும், மக்களுக்கு அது வந்து உபயோகமா இருக்கணுங்கிறதுனால நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். அதுல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனநிறைவு. கண்டிப்பா மேம், ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுதான் நமக்கு இருக்கிற சந்தோஷம். கண்டிப்பா அதை நீங்க சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறீங்க. மேம் நம்ம கிட்ட இருக்கிறதுலே சிறப்பான பண்பு அப்படின்னு பார்த்தா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான். இதுதான் நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அதன் வழியில இன்னைக்கு பல குடும்பங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா எல்லாருடைய கண்ணிலையும் ஒரு ஆனந்த கண்ணீரோட அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒளியையும் நீங்க கொடுத்துருக்கிறீங்க. சீரியஸ், அதாவது ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு தான் நம்மளுடைய ஒரு நெருப்பட்டி தேவைப்படும். ஆனா பல விளக்குகளை வந்து அந்த ஒரு விளக்கு ஏத்திரும். அப்படிக்கு அதுக்கு உதாரணம் தான் நீங்க மேம். சீரியஸ்லி சொல்றேன், நீங்க ஒரு விளக்கு ஏத்தி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து பல விளக்குகளா பல குடும்பங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து ஒரு அம்மாவுக்கு மேல நீங்க வந்து பார்த்து அதை பண்ணிட்டு இருக்கீங்க. அதை கேட்கும்போது எங்களுக்கு பூரிப்பா இருக்குது. இன்னைக்கு வரப்போற ஜெனரேஷனும் உங்களை பார்த்து நம்ம இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனம் மாறி மென்மேலும் நாமளும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆசைப்படுவாங்க. நீங்க இதை விட நினைச்சதை விட இப்ப பண்ணிட்டு இருக்கிறத விட இன்னமும் என்னெல்லாம் நினைச்சீங்களோ அதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா அப்கமிங் இயர்ஸ்ல வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணணுங்க மேம். அதுக்கு எங்க திருப்பூர் கதிர் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தேங்க்யூவும் சொல்லிக்கிறோம் மேம். நன்றி. தேங்க்யூ சோ மச் மேம். திருப்பூர் கதிர் நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட வாழ்நாள் முடிகிற வரைக்கும் நான் வந்து இந்த சேவையை தொடர்ந்து செய்வேன் மக்களுக்காக. நன்றி.